ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஐபிஎல் வந்து முன்னாடி பாக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப வரலையே. 2008ல ஐபிஎல் நடக்கிறப்போ இருந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகும். வோடாஃபோன்ல வந்து 2 பொம்மைங்க சூசு பொம்மைங்கன்னு சொல்லிட்டு 2 பொம்மை வந்து இது பண்றதா இருக்கட்டும். அப்புறம் வந்து கிங்ஃபிஷர் ஆடு ஐபிஎல் ஆன்சமே வந்து சூப்பரா இருக்கும். டம்பகி சப்பாங்க டம்பகி டம்பகி கில்கிலியா இந்தியா கா தியோகார் ஒரு வைப், செம்ம வைப்புங்க அந்த டைம்ல. வந்து இப்படி இப்படின்றாங்க, கேட்டா வந்து நாக்கல கேசரி அப்படின்றாங்க. இப்படி போட்டா மாட்டிப்பானுங்களா, இது போட்டா கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இப்படி டீசென்டா இப்படியா. ஓ கிரியேட்டிவிட்டி. அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னே தெரியாத மீ என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, எங்கட டெலிகாஸ்ட் வந்துட்டு ஸ்ரீலங்கா டெலிகாஸ்ட்ல வந்து இந்தியன் அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டாங்க. ஒவ்வொரு டீமுக்குரிய தீம் சாங் வந்து நல்லா இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் 3 சீசன்லயுமே. மேட்ச் ப்ரீவியஸே வந்து எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் கொண்டு வருவாங்க. ஒன்னும் புரியாது. சொல்லு, நீ யார பார்க்க போறேன்னு எனக்கு தெரியும். மாயந்தில அங்க சைட் அடிக்க போற நாய் தானே நீ. சிஎஸ்கே ட்ரை டு ஓன் பொலார்ட், பட் பொலார்ட் ஓன்ட் சிஎஸ்கே தான் சொல்லலாம். ரோஹித் சர்மா வந்து கண்டினியூஸா லோ ஸ்கோர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிறதுனால லோ ஸ்கோரிங் கேப்டன், லோ ஸ்கோரிங் டிஃபெண்ட் பண்ற கேப்டன், லோ ஸ்கோரிங் கேப்டன் தான். கரெக்டா தான் சொன்னேன். Hi, hello guys, you watching Cricket Diamond with Harish and Bharat. So இன்னைக்கு வந்து நம்ம கூட புதுசா ஒரு கெஸ்ட் ஜாயின் பண்ணிருக்காரு. So yes, our friend from Sri Lanka. Hi Venuthan. Hi bro, hi Harish, hi Bharat. So actually bro வந்து நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு சஜஷனோட வந்தாரு. இந்த டாபிக் வந்து ஸ்பெசிஃபிக்கா பேசலாம், நல்லா இருக்கும், ஒரு நோஸ்டால்ஜிக் மெமரிஸ்க்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஸோ எஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம தமிழ்ல பார்த்த மாதிரி ஐபிஎல் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 2008ல எப்படி இருந்துச்சு, இப்போ 2025 வரைக்கும் 25 ஐபிஎல் நடக்க போகுது, இப்போ வரைக்குமே எப்படிலாம் எவால்வ் ஆயிருக்கு, இதுல வந்து நம்ம நிறைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு, நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் வந்து அந்த எவல்யூஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவா வந்து நாங்க 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய நோஸ்டால்ஜிக் மெமரிஸோட உங்க கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், நம்ம வந்து விட்டு போன மறந்து போன சில விஷயங்கள்லாம் வந்து மைண்டுக்கு வந்து ஞாபகம் வர மாதிரி நாங்க சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுங்க எங்க கூட சேர்ந்து. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஓகே, ஸோ வந்து நம்ம ஐபிஎல் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம இந்த எவல்யூஷன் போறதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல்ன்ற காம்படிஷன் எப்படி இவால்வ் ஆச்சு, அதாவது இந்த டோர்னமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஹிஸ்டரி மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், லலித் மோடி அவர்களோட பிரெயின் சைல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிஎல். பேசிக்கா அவர் ஆரம்பிச்ச அவரோட ஐடியா தான் வந்து ஐபிஎல் அப்படின்ட்டு. இதே லலித் மோடி ஆக்சுவலி 1996ல பிசிசிஐட்ட வந்து ஒரு 50 ஓவர் லீக் ஃபார்மேட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்து கேட்கறாரு, பர்சீவ் பண்றாரு, ஐடியா கொடுக்குறாரு வேர்ல்ட் கப் முடிச்ச கையோட. பட் அப்போ வந்து பிசிசிஐ வந்து இல்லப்பா, நம்ம வேர்ல்டு கப்பை யாரும் பெருசா பார்க்க மாட்டாங்க, அதனால வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வியாபாரம் ஆகாது அப்படின்ட்டு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் ஓவர் த இயர்ஸ் அப்படியே போகுது. 2003ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து அவங்களோட டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த T20 வைட்டாலிட்டி பிளாஸ்ட் இருக்கு இல்லையா இங்கிலாந்துல, அது வந்து 2003ல கிக் ஸ்டார்ட் ஆகுது. T20 டோர்னமெண்டா செம்ம வரவேற்பு கிடைக்குது எல்லாருக்கிட்டே இருந்து, அரௌண்ட் த வேர்ல்டு வந்து பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அகைன் லலித் மோடி வந்து ஒரு ஐடியா யோசிக்கிறாரு, இது இந்த மாதிரி நம்ம பண்ணலாமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிற அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜி ஸ்டுடியோ இருக்குல்ல, லைக் ஜி சினிமாஸ் அண்ட் ஜி சேனல் இருக்கு தெரியுமா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேர் கமிங் வித் an ஐடியா ஐசிஎல் அப்படின்ட்டு, இந்தியன் கிரிக்கெட் லீக்னு ஒரு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பிசிசிஐ அகைன் கேட்கறாங்க. பிசிசிஐ திரும்பவும் வந்து மறுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. அப்ப அவங்க வந்து நீங்க அலோவ் பண்ணலாம், பிரச்சனை நாங்க தனியா நடத்திக்கிறோம்ப்பா அப்படின்ட்டு வந்து அவங்க பாட்டு ஒன்று 2007ல ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க ஐசிஎல் அப்படின்ட்டு. நிறைய டீம்ஸ் வராங்க, ஒரு 11 டீம்ஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அந்த ஸ்டார்ட் பண்றாங்க. பிசிசிஐக்கு வந்து இது பிடிக்கல சரிங்களா. பிசிசிஐ வந்து நிறைய வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க ஐசிஎல் கிட்ட, இந்த மாதிரி வேணாம், நீங்க வந்து ஸ்டாப் பண்ணுங்க, இல்லை நாங்க பிளேயர்ஸ் எல்லாம் பேன் பண்ணுவோம், நிறைய வார்னிங்ஸ் 2 and 4 போகுது. பட் பிசிசிஐ அங்க ஒரு முடிவு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து இப்போ நம்மளே ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாங்க. யோசிக்கிறப்போ வந்து எங்கடா அந்த ஆட்டோக்கார தம்பி தேல்பத்ரி சிங் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது லலித் மோடி இருக்காரு. வணக்கம், என்னையா ரிஜெக்ட் பண்ணீங்களா, இப்ப வர நான் திரும்ப ஆடுறதுக்கு அப்படின்ட்டு லலித் மோடி கிட்ட வந்து ஐடியாஸ் கேட்கறாங்க பிசிசிஐ, எப்படி பண்ணலாம், நீ தானே ஐடியாஸ் வச்சிருந்த சொல்லுப்பா அப்படின்றப்போ அவர் வந்து 1996ல இருக்கிற அதே ஐடியாவை காப்பி பேஸ்ட் பண்றாரு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதோட. பட் ப்ராப்ளம் என்னன்னா 2007 வரைக்குமே இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட் வாஸ் நாட் செலிப்ரேட்டட் ஆஸ் இட் இஸ் செலிப்ரேட்டட் ரைட் நவ். இன்ஃபேக்ட் வந்து T20 கிரிக்கெட்டை வந்து யாரும் வந்து மதிச்சதே கிடையாது. நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்திருப்பேன், எங்க அப்பா வந்து 2007 T20 வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த டோர்னமெண்ட்லாம் செல்லுமா, அந்த டிராஃபி செல்லுமா அப்படின்லாம் கேட்டாரு. அந்த அளவுக்கு தான் வந்து T20யோட இது இருந்துச்சு இந்தியாவில். ஏன்னா அப்போ வந்து ஒரு ட்ரெடிஷனல் கிரிக்கெட்டிங் நேஷன்றதுனால டெஸ்ட்டையும் ஓடியை மட்டும் தான் கன்சிடர் பண்ணாங்க. இப்படி இருக்கிற ஆடியன்ஸை T20 பார்க்க வைக்கணும்ன்றதே ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு பிசிசிஐக்கும் சரி லலித் மோடிக்கும் சரி. நிறைய ஒர்க் பண்றாரு லலித் மோடி வந்து, சும்மா சொல்லக்கூடாது, நிறைய ஆக்சுவலி வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து சிங்கிள் ஹேண்டடா செய்யறாரு. அதுல செஞ்சு சில ஸ்கேமும் செய்யறாரு, அந்த ஸ்கேம்ல தான் அவர் லேட்டரா மாட்டினாரு, அது வேற விஷயம். பட் இஸ் ட்ரைங் டு பிக் அ டோர்னமெண்ட் சரியா. அப்போ வந்து 2007 செப்டம்பர்ல வந்து லான்ச் பண்றாங்க, இந்த மாதிரி ஐபிஎல் நடக்க போகுது
2008 வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு டெல்லியில வந்து அந்த இன்சிடென்ட் நடக்கிற அதே சமயத்துல அவர் ஒரு நல்ல நேரமா இல்ல இந்தியன் ஃபேன்ஸ் நல்ல நேரமா என்னன்னு தெரியல, அப்படியே பல கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஜோஹானஸ்பர்க்ல இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து T20 வேர்ல்ட் கப்ல லீக் ஸ்டேஜ்ல வந்து அந்த பவுல் அவுட் இன்சிடென்ட் நடந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்போ வரைக்கும் இந்தியாவில T20 பெருசா பேசப்படாத ஒரு ஃபார்மேட்டா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த T20 வேர்ல்ட் கப் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு T20 மேட்ச் மட்டும் தான் ஆடினாங்க இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா 2006ல. இந்த டோர்னமெண்ட்டுக்கும் பார்த்தோன்னா ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் தான் அனுப்புறாங்க, தோனி கேப்டன்சில ஒரு யங் டீம் தான் அனுப்புறாங்க. பட் இந்த பாகிஸ்தானை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குது, நிறைய பேர் பேசுறாங்க T20 பா நல்ல ஃபார்மேட் போலப்பா அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. அண்ட் அது நடந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அதே பாகிஸ்தானை அகைன் தோக்கடிக்கிறோம், இந்த முறை ஃபைனல்ஸ்ல. We all know 2007 T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ஆர் தி இந்தியன்ஸ். ஸோ நம்ம வந்து கப் அடிக்கிறோம். இது வந்து ஐபிஎலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டா இருக்கு. பரவாயில்லப்பா, இந்த தோனி இந்த புது பேர்ல இருக்காங்களா, ரோஹித் சர்மா, யூசுப் பத்தான், இவங்கெல்லாம் வந்து ஒரு லீக் ஆட போறாங்களாமா அப்படின்ட்டு ஐபிஎலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பூஸ்ட் ஒன்று கிடைக்குது. அது வந்து ஒரு பிளேயர்ஸ்மே வந்து ஒரு டீம் கேப்டன் ஆறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் மாதிரி ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி எல்லா டீம் பிளேயர்ஸுமே வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் சேர்ந்து ஆடும்போது கொஞ்சம் புதுசா தெரிஞ்சு அந்த டைம்ல. கரெக்ட். ஸ்பெஷலி கங்குலியும் ஷோயப் அக்தரும் ஒரே டீம்ல விளையாடுனாங்க. ஆமா. சோ அது வந்து புதுசா இருந்துச்சு. நான் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்ற ஒரு எரா வந்து 2008 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை பத்தி நம்ம வந்து பேசணும்னா ஒரு பெரிய வீடியோவே பேசலாம். இன்கேஸ் நீங்க இன்ட்ரெஸ்ட்னா வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2008 வந்துட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. நான் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஷோயப் அக்தர் கங்குலியோட பிளே பண்ணாருன்னு. எனக்குலாம் சைல்ட்ஹுட்ல நான் 2003 இருந்து கிரிக்கெட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். அந்த டைம் இந்தியா பாகிஸ்தானாலே ஷோயப் அக்தர் போல் போட வந்தாலே கங்குலி இருப்பார், சச்சின் இருப்பார். ஆனா பார்த்தாங்க 2 பேருமே சேர்ந்து பிளே பண்றாங்கன்றதே ஒரு புது விதமான ஒரு அனுபவமா இருந்தது. ஸோ அதே மாதிரி நிறைய பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஒரு டீம்லயும் விளையாடி இருந்தாங்க. ஷோயப் மலிக், முகமது ஆசிஃப் டெல்லிக்கு விளையாடி இருந்தாங்க, ஷைட் அஃப்ரிடி விளையாடி இருந்தாங்க. ஸோ அப்படி இருந்துட்டு அந்த வருஷத்துக்கு பிறகு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து சில பொலிட்டிக்கல் ரீசனால பேன் ஆகிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையில ஒரு மிஸ்ஸிங் ஃபீலா இருந்தது எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஐபிஎலுக்கும் இப்ப இருக்கிற ஐபிஎலுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட்ல இந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இல்லைன்றது ஒரு விஷயம். அதே நேரம் இப்ப நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன், இடையில இன்னொரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் யாருமே சிஎஸ்கேல சென்னையில பிளே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போயிட்டு இருந்தது. அதனால இப்ப அகில தனஞ்சய அந்த சீசன்ல 18 வயசுல ஒரு எமர்ஜிங் பிளேயரா வந்திருந்த டைம் அதை சிஎஸ்கே வந்துட்டு நோட் பண்ணி பிக் பண்ணியிருந்தாங்க ஆப்ஷன்ல. ஆனா இந்த ரீசனால அகில தனஞ்சயவை ட்ராப் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் பிளே பண்ணாங்க. பட் அந்த இடையில வந்து அந்த சீசன்ல வந்துட்டு அவர் பிளே பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிட்டு எடுத்துமே அந்த டைம் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால இன்டர்னலா ஸ்டேட்குள்ள சோ அதனால விளையாட முடியாம போயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல இருந்தே ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இப்போ எனக்கு என்ன சொல்றது, அந்த ஐபிஎல் கன்செப்ட் வந்து எனக்கு இனிஷியலாவே புரியல. இப்போ ஐசிஎல் விஷயம் சொல்லியிருந்தீங்க சரியா, அந்த ஐசிஎல் வந்துட்டு இருந்தது தெரியும், பட் அது பெருசா அடுத்த வருஷத்துல அது சக்சஸ் ஆகல. அப்ப அதே மாதிரி ஒரு விஷயமா தான் ஐபிஎல் இருக்க போகுது அப்படின்ட்டு நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணல. பட் அது நாள் போக கொஞ்சம் அதுல கியூரியாசிட்டி என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீமுக்கும் வந்துட்டு ஐகானிக் பிளேயர்ஸ் வச்சிருந்தாங்க. இப்ப மும்பைக்கு சச்சின், டெல்லிக்கு வீரேந்தர் சேவாக் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டாடா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அந்த வகையில சென்னைக்கு வந்துட்டு யார் அப்படின்ட்டு பார்த்தா தோனியை வச்சிருந்தாங்க. நான் பெரிய ஒரு தோனி ஃபேன். 2004 ஸ்ரீலங்காவோட எல்லாம் பெரிய நொக்கெல்லாம் அடிச்சுட்டு கன் செலிப்ரேஷன் சென்னை வந்து அவரை வச்சிருந்ததே அது ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூவா இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஸ்ரீலங்கால வந்து முரளிதரன் பிளே பண்ணார். முரளிதரன் தமிழ், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ சென்னை முரளி அப்படின்னு பார்க்கல. அந்த ஆக்ஷன் கான்செப்ட் எல்லாம் அந்த டைம்ல பெருசா தெரியல. சரி ஓகே, அப்ப தமிழ்நாடு எல்லாருமே சேர்ந்து பிளே பண்றாங்க போல இருக்கு. பாலாஜி பிளே பண்ணிருக்காங்க. அதனால தமிழகம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தமிழ்ல ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரி விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு சீசன் மிட்ல இருந்தா அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் வர தொடங்கிச்சு. ஐபிஎல் வந்துட்டு ஒரு இது வந்து லைக் வந்து போயிடுச்சு. மேட்சஸ்ன்ற லீக்ல தாண்டி அந்த பிளேயர்ஸ்க்காக வர ஃபேன் ஃபைட்டா இருக்கு, எல்லாமே சேர்ந்து ஒரு எமோஷன்ஸ் மாதிரி வந்து 2008 ஃபர்ஸ்ட் சீசன். அதுலயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நோட் பண்றக்கூடிய மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்டர்ஸ் வந்துட்டு இதுல இன்டர்ஃபியர் ஆனது. அடுத்தது ஹர்பஜன் சிங், ஸ்ரீசாந்த் அந்த பிரச்சனை தெரியும், அவர் ஸ்லாப் பண்ண விஷயங்கள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நியூஸா எப்பவுமே பேப்பர்ல வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயங்களும் வந்துட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா ஒரு நார்மலா ஒரு விஷயம் நடக்குது. அதுல வந்து ஆனிமேட்டடா நம்ம பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பாப்புலர் இந்த மாதிரி ஐபிஎல் நிறைய நடந்துட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் விட ஸ்பெஷலா ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பிரெண்டன் மெக்கல்லாம் 156 ரன் அடிச்சிருவாரு. ஸோ அது பெங்களூருக்கு அகெயின்ஸ்ட் நினைக்கிறேன். அந்த ஒரு மேட்சே போதும் ப்ரோ, அந்த ஐபிஎல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றது அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே டிஃபைன் ஆயிட்டு. ஸோ அங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் ராஜஸ்தான் சிஎஸ்கே மேட்ச் வரைக்கும்
எல்லாமே அது ஒரு சுவாரஸ்யமான மேட்சஸ் தான். 2008 வந்து இந்தியாவில் முடிச்சதுக்கு அப்புறம் 2009 வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு கலர் ஒன்று கொடுத்துச்சு ஐபிஎலுக்கு. எஸ்பெஷலி அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயங்களும் புதுசா இருந்தது. 2010க்கு போனாங்க. அந்த 3 வருஷமுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த ஐபிஎலுக்கு அந்த 3 வருஷம் பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எவாலுவேட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்கமா இருந்துச்சு ஐபிஎலுக்கு. ஸ்பெசிஃபிக்கா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு சொல்லணும்னா 2010 ஒரு நல்ல இயர் அது ஃபர்ஸ்ட் டைம். 10 வரைக்குமே வந்து ஒரு நார்மலா ஒரு லீக் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. 10 வரைக்குமே வந்து ஒரு நம்ம வந்து நார்மலா பாயிண்ட்ஸ் டேபிள்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். பிளே ஆஃப்ஸ்னு ஒரு விஷயம் லைக் வந்து ஃபர்ஸ்ட் டாப் 2 டீம்ஸ் வந்து 3-4 ஈக்குவலா கிடையாது. ஸோ தே நீட்ஸ் டு பி கிவன் சம் அடிஷனல் லெவரேஜ்ன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தோத்தாலும் நீங்க வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3-4ல ஜெயிக்க வச்சு அவங்க கூட விளையாட வச்சு ஒரு பிளே ஆஃப் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று புதுசா கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சிஸ்டம் வந்து கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே வந்து எந்த லீக்ஸுமே வந்து கொண்டு வராத ஒரு சிஸ்டம். அது ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல தான் வந்திருக்காது. அதுக்கப்புறம் அதே வருஷம் பாத்தீங்கன்னா 2 புது டீம்ஸ் வந்து ஜாயின் ஆறாங்க. கொச்சி டஸ்கர்ஸும் பூனே வாரியர்ஸ் இந்தியாவும் ஜாயின் ஆறாங்க. இவங்க வந்து பூனே வாரியர்ஸ் ஆச்சு வந்தது போனது ஓரளவுக்கு ஆச்சு தெரியும். கொச்சி டஸ்கர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க வந்து அடுத்த வருஷம் 2012லயே வந்து கிளம்பிட்டாங்க. கொச்சி டஸ்கர்ஸ் வந்து லைக் வந்து அவங்க பினான்சியல் ரீசன்ஸா வந்து அவங்களால கரெக்டா பிசிசிஐக்கு வந்து ஒரு ப்ராப்பரா ஃபண்டிங் பண்ண முடியல அந்த டைம்ல இருந்ததுனால பிசிசிஐ வந்து துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. நீ தேவைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. பூனே வாரியர்ஸ் இந்தியா பாத்தீங்கன்னா அவங்களுமே ஒரு லாங் டைம்ல சஸ்டெயின் ஆவாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா அவங்களுமே அடுத்த வருஷம் பினான்சியலா ஸ்டேபிளா இல்லாத காரணத்தினால அவங்களே வந்து கிவ் இட் கோ நாங்க வந்து போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 2013 to 14 நடுவில் வந்து இந்த பூனே வாரியர்ஸ் இந்தியா போன மாதிரி டெக்கான் சார்ஜர்ஸ்மே வந்து டெக்கான் கிரானிக்கல்ஸ் வந்து அந்த ஸ்பான்சர் வந்து லைக் தே டிடன்ட் ஹேவ் எனஃப் ஃபண்ட்ஸ் டு ஸ்பான்சர் டெக்கான் சார்ஜர்ஸ்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பிரான்ச்சைஸிவே வித்துட்டாங்க. யாருக்கு? நம்ம சன் நெட்வொர்க் தான் வித்தாங்க. அவங்க தான் இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாடா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ 2013 to 14 வந்து நடந்த சில விஷயங்கள் இது. இதுக்கு முன்னாடி வந்து மேட்சஸ் நடந்துட்டு இருக்க போது வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சு. இதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஸ்கேண்டில் தான். இது வந்து தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஐபிஎல் அட்லீஸ்ட் ஒரு சீசன் பார்த்தவங்களுக்காச்சும் தெரியும். ஐபிஎல் ஸ்கேண்டில் வந்து இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீசாந்த்ன்ற யாரு, அவர் வந்து எவ்வளவு பெரிய இதுல மாட்டினாருன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் அந்த டைம்ல வந்து ஸ்ரீசாந்த், அன்கித் சௌஹான், அதுக்கப்புறம் வந்து அஜித் சந்திலா இவங்க 3 பேர் வந்து ஸ்கேம்ல வந்து லைக் வந்து மேட்ச் ஃபிக்சிங் ஆப்போசிட் டீமுக்கு வந்து ஃபேவரா வந்து அவங்க வந்து விளையாடுறதுனால வந்து மேட்ச் ஃபிக்சிங்ல வந்து இவங்க 3 பேருமே மாட்டினாங்க. அந்த டைம்ல வந்து ஸ்ரீசாந்த் தெரியும் நம்மளுக்கு வந்து எவ்வளவு ஒரு அனிமேட்டடான ஒரு பவுலர். லைக் வந்து எமோஷன்ஸை காட்டுறதா இருக்கட்டும். அந்த ஒரு அக்ரெசிவான இப்போ விராட் கோலி நம்ம சொல்றோம். விராட் கோலி எல்லாம் வந்து 10% அவர் 100% அந்த டைம்ல கிரிக்கெட் ஃபாலோ பண்ண அவங்களுக்கு தெரியும். இப்பவுமே கூட ஃபுட்டேஜஸ் எல்லாம் நம்ம பார்த்தா அந்த மாதிரி ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அக்ரெஷன் காட்டுறது. அந்த 3 பிளேயர்ஸ் வந்து பேன் பண்ணப்போ ஒரு ஐபிஎல் வந்து ஒரு லைட்டா ஒரு டர்ன் எடுத்துச்சு. ஆனாலுமே வந்து பெருசா அஃபெக்ட் பண்ணல. ஐபிஎல் வந்து அது இன்னும் ஒரு பிராண்டிங், இன்னும் ஒரு ப்ரொமோஷனா தான் இருந்துச்சு ஐபிஎலுக்கு. ஸோ இந்த 2013ல இந்த மேட்ச் ஃபிக்சிங் ஸ்கேண்டல்ல வந்து மாட்டுறாங்க. ராஜஸ்தான் பிளேயர்ஸ் 3 பேர் மாட்டினாலும் இதோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய பேர் வந்து அடிவாங்குது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து வேற யாரும் இல்ல, சிஎஸ்கேவோட அப்போதைய ஓனர் குருநாத் மெய்யப்பன். அவரும் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாரு இந்த மேட்ச் ஃபிக்சிங் ஸ்கேண்டல் அப்படின்ட்டு வந்து நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வருது. அண்ட் அதை ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய எவிடன்சஸ் அப்படி இப்படின்னு சொல்லி லோதா கமிட்டி ஒரு கமிட்டிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இது ஐபிஎல்ல வந்து பாதிச்சதான்னு கேட்டீங்கன்னா பாதிக்கவே இல்லை. இந்த 2 டீமும் கண்டினியூ பண்றாங்க. 2014 ஐபிஎல்லும் முடியுது. 2015 ஐபிஎல்லுமே வந்து போறாங்க. 2015 ஐபிஎல்லுமே இந்த 2 டீம் வந்து இருக்காங்க. சிஎஸ்கே மும்பைட்ட போயிட்டு கடைசியில ஃபைனல்ஸ்ல வந்து தோத்துடுறாங்க. அந்த ஹார்ட் பிரேக்கே வந்து தாங்க முடியாம இருந்தது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. இன்னொரு ஹார்ட் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. 2016 and 17 ஐபிஎல்ல CSK and Rajasthan are not going to be a part. They will be banned for 2 years for the match fixing scandal அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த 2 பிரான்ச்சைஸி வந்து 2 years பேன் பண்றாங்க. ஸோ 2016 and 17ல CSK ராஜஸ்தானுக்கு பதிலா 2 புது பிரான்ச்சைஸ் வந்து டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்டா வராங்க. இப்போ எப்படி நம்ம இந்த கன்கஷன் சப்ஸ்டிட்யூட் இம்பாக்ட் பிளேயர் ரூல் மாதிரி ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்போ வந்து டீம்ஸ் இம்பாக்ட் டீம் இம்பாக்ட் டீம் அப்படின்ட்டு அது இம்பாக்ட் கொடுக்காத 2 டீம் ஒன்று வருது. இம்பாக்ட்ல கொடுத்தாங்க. இது செமிஃபைனல் சொன்னாங்க, ஃபைனல் சொன்னாங்க. கரெக்ட் ஆமா. விஷயம் என்னன்னா அந்த 2 வருஷம் நான் ஐபிஎல்லே பார்க்கவே இல்லை. நானும் பார்க்கல. சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன நடந்துட்டே பாத்துக்க மாட்டாங்க. 2016-17ல வந்து 2 புது டீம் வந்து ஜாயின் ஆறாங்க. ரைசிங் பூனே சூப்பர் ஜெயன்ஸ், இன்னொன்னு வந்து குஜராத் லயன்ஸ். சோ இவங்க வந்து ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மென்ட் முன்னாடி சொன்ன மாதிரி. 2016 ஐபிஎல் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ், கோலி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஐபிஎல், மறக்க முடியாத ஒரு ஐபிஎல். கோலி வந்து ஒரு பேய் ஃபார்ம்ல இருந்து ஒரு 4 செஞ்சுரி அடிக்கிறாரு. 973 ரன்ஸ் இப்போ வரைக்கும் அதான் ரெக்கார்டு. மோஸ்ட் ரன்ஸ் இன் ஐபிஎல் ஒரு ரெக்கார்ட் படிக்கிறாரு. ஃபைனல்ஸ்ல அன்பார்ச்சுனேட்லி ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டா வந்து தோத்துறாங்க. ஆனா அந்த ஐபிஎல் நிறைய பேரால வந்து மறக்க முடியாத ஒரு ஐபிஎல் தான். இன்ஃபேக்ட் நான் வந்து சிஎஸ்கே போனதுக்கு அப்புறம் அந்த ஐபிஎல் பெருசா ஃபாலோ பண்ணல.
இருந்தாலும் அந்த ஃபைனல்ஸை பார்த்தா இப்போ வரைக்கும் அந்த ஃபைனல்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் 2017 வந்து ரைசிங் புனே சூப்பர் ஜெயன்ஸ் வந்து ஃபைனல்ஸ்க்கு போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா. ஒரு சூப்பரான ஒரு லோ ஸ்கோரிங் ஃபைனல்ஸ். அதுல வந்து மும்பை இந்தியன்ஸ் நம்ம ரோஹித் சர்மாக்கு வந்து கண்டினியூஸா லோ ஸ்கோர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிறதுனால லோ ஸ்கோரிங் கேப்டன், லோ ஸ்கோரிங் டிஃபெண்ட் பண்ற கேப்டன், லோ ஸ்கோரிங் கேப்டன் தான், கரெக்டா தான் சொன்னேன். அது இப்போ 25ல. ஓகே, கமிங் பேக் டு 2017. ஸோ 2017ல மும்பை இந்தியன்ஸ் வந்து கப் அடிக்கிறாங்க. அப்போ வரைக்கும் 2 டைம்ஸ் மேக்ஸிமம் 2 டைம்ஸ் தான் கப் அடிச்சிருந்த 2 டீம் இருந்துச்சு. ஒன்னு வந்து சிஎஸ்கே, இன்னொன்று வந்து கொல்கத்தா. மும்பையும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் இப்போ மும்பை ஹஸ் பிகம் த மோஸ்ட் டீம் வித் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ராஃபிஸ். சரிங்களா, 3வது கப் வந்து 2017ல மும்பை இந்தியன்ஸ் அடிக்கிறாங்க. அண்ட் 2018ல தலைவன் திரும்ப வந்துட்டாண்டா அப்படின்ட்டு கம்பேக் கொடுக்குறாங்க சிஎஸ்கே, அஃப்கோர்ஸ் ராஜஸ்தான் ஆல்சோ. பட் சிஎஸ்கேவோட கம்பேக் தான் மச் அவைட்டட் கம்பேக். நம்ம 2016-17ல வந்து இந்த சிஎஸ்கே ராஜஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, குஜராத் லைன்ஸ்க்கோ ரைசிங் புனே சூப்பர் ஜெயன்ஸ்க்கோ. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தோனி வந்து ரைசிங் புனே சூப்பர் ஜெயன்ஸ் ஆடினாரு, அஸ்வின் ஆடினாரு. குஜராத் லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெய்னா ஜடேஜாலாம் ஆடினாங்க. இந்த ஓஜி டீம் இஸ் பேக் அப்படின்ட்டு திரும்ப 2018ல சிஎஸ்கே அதே ஃபார்ம் பண்றாங்க. ஆல்பைட் அஸ்வின் மட்டும் இருக்க மாட்டாரு டீம்ல. பட் 2018 வந்த உடனேயே நம்ம வந்து கப் அடிக்கிறோம். ஹைதராபாத் தோக்கடிச்சு 2018ல கப் அடிக்கிறோம். 2019ல வந்து பாத்தீங்கன்னா அகைன் மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா ஒரு ஃபைனல்ஸ். அந்த ஃபைனல்ஸை பத்தி பேச வேணாம். ரொம்ப ஃபேவரட் மேட்சஸ்ல அது ஒண்ணு. மனது புண்பட்ட ஒரு ஃபைனல்ஸ். ஆக்சுவலி இந்த ஷர்துல் தாக்கூரை வெறுத்த ஒரு சமயம் அந்த டைம் தான். 1 ரன் வித்தியாசத்துல நம்ம வந்து ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அதுல நல்லா பிளே பண்ணான். பட் ஆக்சுவலி ஷர்துல் தாக்கூர் என்ன காமெடினா, அது சிஎஸ்கேவோட விட்டு தான் பரவாயில்ல, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போய் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு சார் பேட்டிங்ல. அதுதான் காண்டாயிட்டாங்க. கரெக்ட். சோ அந்த மேட்ச் நம்ம வந்து 1 ரன்ஸ்ல தோக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2020ல வந்து கோவிட் வருது. கோவிட் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம யுஏஇ டிராவல் பண்றோம். யுஏஇ டிராவல் பண்றப்பவுமே வந்து நம்ம நிறைய அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் நல்லா நடக்குது. நம்ம சிஎஸ்கே ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா போயிட்டு 2021ல போயிட்டு திரும்ப கப் அடிக்கிறாங்க அதே யுஏஇல போயிட்டு. அண்ட் யுஏஇன்னு சொல்லும் போது ஹரிஸ் சொல்றப்போ 2014லயுமே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் வந்து எலெக்ஷனுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து யுஏஇல கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ 2009லயுமே சவுத் ஆப்பிரிக்கா போனார்னு வேணுபிரியன் சொன்னார்ல, அதே மாதிரி எவ்ரி 5 இயர்ஸ் எலெக்ஷன் நடக்கிறப்போ இது நடந்திருக்கு. பட் 2019 நம்ம எங்கேயுமே போகல, which clearly meant that security level 2014க்கு அப்புறம் ஐபிஎல்லுமே வந்து எலெக்ஷனுக்கு அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்த ஒரு விஷயம் இந்த ஐபிஎல் கொண்டு வந்துச்சு. 10 இயர்ஸா நடந்திருக்கு. 2019 எலெக்ஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு ஈக்குவலா ஐபிஎல் வச்சு பாக்குறோம். அவ்வளவு காசு கொடுத்துச்சு. ஆமா, அவ்வளவு மணி, அவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் பண்றதுனால ஐபிஎல் மோஸ்ட் ரிச்சஸ்ட் லீக் தானே இப்போ ஐபிஎல்ன்றது, அப்படி கொண்டு வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து புதுசா 2 டீம் வந்து ஜாயின் ஆறாங்க. 22ல வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு 2 டீம் ஜாயின் ஆறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். குஜராத் டைட்டன்ஸ் கப் அடிக்கிறாங்க. சிஎஸ்கே திரும்ப 2024ல வந்து பாத்தீங்கன்னா கப் அடிக்கல, 2023ல கப் அடிக்கிறாங்க. 24ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். பாஸ்ட் இயர்ஸா வந்து மும்பைக்கு வந்து டைம் சரியில்லைன்னு சொல்லலாம், டீம் சரியில்லைன்னு சொல்லலாம். நிறைய குழப்பங்கள் நடந்துட்டு இருந்துச்சு டீம்ல. ஸோ அந்த டைம்ல டாப் பிரான்ச்சைஸியா இருந்த 2 பிரான்ச்சைசி சிஎஸ்கே மும்பை வந்து முன்ன மாதிரி இப்ப இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. சிஎஸ்கே கூட ஒரு கப் அடிச்சாங்க, ஆனா மும்பை வந்து அந்த ட்ராக்ல இல்ல. சிஎஸ்கே வந்து ஒரு நடுவில் ஒரு டிப்புக்கே போயிட்டாங்க, பிளே ஆஃப்ஸ் கூட செலக்ட் ஆகாம பாட்டம் ஆஃப் த டேபிளுக்கு வரைக்கும் போயிட்டாங்க சிஎஸ்கே. அதுதான் ஆக்சுவலி சிஎஸ்கே பத்தி சொல்றப்போ நாங்க 10 வருஷமா நாங்க ஐபிஎல் ஃபைனல்ஸ் போயிருக்கோம், 5 கப்ஸ் அடிச்சிருக்கோம். சரியா, சோ அது வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸ்னு கேட்டீங்கன்னா 2 டீம் தான் நாம வரும், ஒன்னு மும்பை இன்னொன்னு சிஎஸ்கே. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா வந்து சிஎஸ்கே, ஏன்னா வந்து அவங்க 10 டைம்ஸ் ஐபிஎல் ஃபைனல்ஸ் ரீச் பண்ணிருக்காங்க. பட் இதுவுமே ஒரு டிபேட் மாதிரி போகும். லைக் வந்து மும்பை ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க 10 தடவை போயிருக்கீங்கப்பா, ஆனா நீங்க 5 ஃபைனல்ஸ் தோத்துருக்கீங்க, நாங்க ஒரே ஒரு ஃபைனல்ஸ் மட்டும் தான் தோத்துருக்கோம், சோ நாங்க ஃபைனல்ஸ் போனா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு வந்து ஒரு கெத்தா சுத்திட்டு இருப்பானுங்க இந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் தான். தலையில அடிக்கும் உட்கார்றா. வேற சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்க என்ன சொல்லுவோம்னா, நாங்க சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸ், நாங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருவோம். ஆக்சுவலி வந்து ஒரு முன்னாடி மீம்ஸ் எல்லாம் வரும், என்னன்னா ஐபிஎல்லாம் என்னப்பா அப்படின்னு ஒரு பையன் கேட்பான். அதுக்கு வந்து அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, IPL is a tournament where 7 other team face against each other to play CSK in the finals. இல்ல இவங்க எல்லாம் இப்ப பேசி தான் வந்து இப்ப மண்ணக்கவராருங்க. நாங்க ரீசன்ட் டைம்ஸ்ல 3 கப் அடிச்சிருக்கோம். ஆனா நடுவுல வந்து சிஎஸ்கே வந்து இந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு பொலாட் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். அது மாதிரி சிஎஸ்கே வந்து பொலாடை எடுக்கிறதுக்கு வந்து சைன் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. பொலாடை வந்து அன்பார்ச்சுனேட்டா எடுக்க முடியல. எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஒரு காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. சிஎஸ்கே ட்ரை டு ஓன் பொலாட், பட் பொலாட் ஹேட் அதர் ஐடியாஸ். பொலாட் ஓன்டு சிஎஸ்கே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் 60ன்ற மாதிரி ஒரு பிளேயர் வந்து இண்டிவிஜுவலா வந்து ஒரு டீமை இப்படி டாமினேட் பண்ண முடியுமா? ஒரு டீம் வந்து இப்படி இன்னொரு டீமை டாமினேட் பண்ணலாம், ஒரு பிளேயர் இண்டிவிஜுவலா வந்து இப்படி டாமினேட் பண்ண முடியுமான்ற மாதிரி பொலாட் வந்து சிஎஸ்கே விஷயம்னா T20 கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, மெக்கலம் அது ஹார்ட் ஹீட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. பட் அந்த பொலாட் வந்ததுக்கு அப்புறம் இருந்த வளர்ச்சி தான் ஐபிஎலுக்கு ஒரு பெரிய பொலாட் யாருன்னே தெரியாது. கிரண் பொலாட் வந்து மும்பை எடுக்கக்குள்ள 2010 சீசன் நினைக்கிறேன்.
யாருன்னே தெரியாது. அவன் வந்ததுக்கு பிறகு ஒரு எவாலுவேட் ஆகி இது மும்பை இந்தியன்ஸே வந்து ஒரு ஹைலைட்டா தெரிஞ்சாங்க இந்த சீசன். ஆமா, பொலார்ட் வந்து ஒரு நாட் ஒன்லி மும்பைக்கு வந்து ஒரு பெரிய இதுவா இல்ல, பொலார்ட் வந்து ஒரு ஐபிஎல்ன்ற ஒரு இதுவே ஸ்டாட்டிக்ஸே இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த இவ்வளவு கம்மி பால் இருந்தாலுமே இவ்வளவு ரன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளவு ஒரு கிரிப்பிங்கா கொண்டு போயிட்டாரு கேம். என்னடா ஐபிஎல் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ஒரு லீகா இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஐபிஎல் வந்து முன்னாடி பாக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து இப்ப வரலையே அப்படின்னு நாங்க மட்டும் யோசிச்சோமான்னு கேட்டா இல்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து நெட்டிசன்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணோம். சோ அதை வந்து எதனால வந்து ஐபிஎல் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு ஹைப் இல்லை இப்ப பாக்குறதுக்கு. முன்னாடி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து எங்க போச்சு? அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ்ஸ் இவ்வளவு எவால்வ் ஆயிட்டு வரும்போது இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே நெகட்டிவ்ஸா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் எவால்வ் ஆகி வந்ததுக்கு அப்புறம். இதுல வந்து மேஜரான ரீசன் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராண்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். 2008 அந்த நடக்கிறப்ப அந்த ஐபிஎல் நடக்கிறப்போ இருந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸ்பெசிஃபிக்கா அந்த ஐபிஎல் அனௌன்ஸ் பண்றதுக்குன்னே சில ஆட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஆட்ஸ் எல்லாமே வந்து செம கிரியேட்டிவா இருக்கும். நீங்க முடிஞ்சா யூடியூப்ல போய் தேடி பாருங்க, மனோரஞ்சன் கா பாப் ஐபிஎல் 2008 போடுங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த ஆட்லாம் செம கிரியேட்டிவா யோசிச்சிருப்பாங்க. ஆமா, கிரியேட்டிவ் வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல 2007 எண்ட்லயோ 8 ஸ்டார்டிங்லயோ ஐபிஎல் அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆட் ஒன்று இருக்கும், இந்த திறமை போர் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆடு யூடியூப்ல தேடி பார்த்தா இப்ப கிடைக்கல. அது சூப்பரா இருக்கும், அந்த மியூசிக் சூப்பரா இருக்கும். பேசிக்கா அது இந்தியில இப்ப கூட இருக்கு. 2008 மகா யுத் அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணீங்கன்னா வரும் அந்த ஆடு, அதை போட்டு பாருங்க, அதெல்லாம் செமையா இருக்கும். நடுவில் பாத்தீங்கன்னா வேர்டபோன்ல வந்து 2 பொம்மைங்க சூசு பொம்மைங்கன்னு சொல்லிட்டு 2 பொம்மை வந்து இது பண்றதா இருக்கட்டும். அப்புறம் வந்து கிங்ஃபிஷர் ஆடு, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வரும்போது ஒரு வைப், செம்ம வைப்புங்க அந்த டைம்ல. இந்த பாட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த ஐபிஎல் வந்து போடுவாங்க, அப்படி உட்காந்து பார்க்கும்போது அதுவே வந்து ஒரு செம்ம ஒரு நம்மள அவ்வளவு என்கேஜிங்கா வச்சிருப்பாங்க. அது அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருந்தாலும் தாண்டி அது வந்து அவ்வளவு என்கேஜிங்கா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பெருசா அந்த மாதிரி என்கேஜிங்கான எதுவுமே பார்க்கல. ஜியோக்கு தான் வந்து ரீசெண்டா அந்த தந்தனாதன் சாங், தந்தனாதன் அந்த பாட்டு வந்து கொஞ்சம் இதுவா போச்சு. அது வந்து நிறைய ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க நிறைய சாங்குக்கு பார்த்தவங்களோட தீபிகா படுகோனே பார்த்தவங்கள அதிகமா இருந்திருப்பாங்க. இல்ல கரெக்ட் தானே? அந்த மாதிரி போச்சு. அந்த டைம்ல ஓஜி ஆடுனா இன்னொன்னு இந்த ஏர்டெல்லோட வந்து இந்த ஆர் ஏக் ஃப்ரெண்ட் ஜரூரி ஹோதா ஹே அப்படின்ட்டு வந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங் ஒன்று இருக்கும். தமிழ்லயுமே அந்த சாங் வந்து இருக்கும். பட் நான் இங்கிலீஷ் கமெண்ட்ரி கேட்கறதுனால மோஸ்டா ஹிந்தி சாங்ஸ் தான் இது இருக்கும். அந்த ஆடுமே சூப்பரா இருக்கும். சரியா, நீ சொல்ற மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிரியேட்டிவா எதுவுமே இல்ல. வந்து இப்படி இப்படின்றாங்க, கேட்டா வந்து நாக்கல கேசரி அப்படின்றாங்க. அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. நாக்கல கேசரின்னு சொல்லிட்டு அவன் இப்படி போட்டா மாட்டிப்பானுங்களா, இப்படி போட்டா கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இப்படி ரீசெண்டா இப்படியா. ஓ கிரியேட்டிவிட்டி. அது ரெண்டு பிராண்ட் அது. இப்படி கேசரி அவருக்கு குங்குமப்பூ. அந்த மாதிரிதான் இப்ப இருக்கிற ஆட்ஸ் எல்லாம் போதும். ட்ரீம் 11 ஆட்ஸ் லைட்டா கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கு. பட் அந்த ஓஜி ஆட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ற அளவுக்கு கண்டிப்பா கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னே தெரியாத மீ. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா எங்கட டெலிகாஸ்ட் வந்துட்டு ஸ்ரீலங்கன் டெலிகாஸ்ட்ல வந்து இந்தியன் அட்வர்டைஸ்மெண்ட் போட மாட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு 6 இயர்ஸுக்கு ஸ்ரீலங்கன் இதுலதான் நான் டெலிகாஸ்ட் பார்த்தேன், மேட்ச் பார்த்தேன். அவங்க வந்து ஸ்ரீலங்கன் அட்வர்டைஸ்மெண்ட் தான் போடுவாங்க. பட் நான் அந்த ஃபேஸ்புக்ல மீம்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல சும்மா யூடியூப்ல பார்த்ததான். மற்றபடி உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபீல் வந்து எனக்கு இருந்தது இல்லை. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு கொஞ்சம் அவ்வளவு அமையல. பாவம் பண்ணிட்டேனா, பாவம் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு இன்னொரு விஷயம் அட்ராக்ட் பண்ணிது, அந்த ஒவ்வொரு டீமுக்குரிய தீம் சாங் வந்து நல்லா இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் 3 சீசன்லயுமே. ஸோ அந்த துனியாகில் அதேங்க கிருத்திக் ரோஷன் எல்லா இடத்துலயுமே நடந்துருவார். அப்படியான விஷயங்கள் டிவில ரிப்பீட்டடா போட்டுட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பதிலா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. அது இப்ப மிஸ் பண்றோம்ன்ற மாதிரி. கரெக்ட். ஒரு டீமுக்குமே சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்பதான் அந்த விசில் போர்டு வருது இல்ல, முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஆமா இது சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த பாட்டு தான் ஸ்டார்டிங்ல இருக்கும். அந்த சாங் எல்லாம் ஓஜி சாங் எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு டீம்ஸ்க்குமே அப்ப ஐபிஎல் ஆன்சமே வந்து சூப்பரா இருக்கும். லைக் வந்து இப்போ அந்த திடீர்னு அந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க பாட்டெல்லாம், ஜம்பிக்கு ஜப்பாங்க ஜம்பக்கு ஜம்பக்கு கிங்கிட்டியா 6 டே அந்த மாதிரி அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். கார்பான் கமல் கேட்சஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒண்ணு கொண்டு வருவாங்க. அப்ப நம்ம வந்து சும்மா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது சின்ன பசங்களா இருக்கும்போது கார்பான் கமல் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அதை அவங்க எவ்வளவு அளவுக்கு நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்கன்றது அந்த ஆட்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். மட்டும் இல்லாம அந்த டைம்ல மேக்ஸ் மொபைல் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அப்படின்லாம் ஒண்ணு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. நீ ஆந்தம்ஸ்ன்னு சொல்லும் போது அந்த இந்தியா கா தியோகார் அப்படின்ட்டுலாம் நிறைய அந்த ஆந்தம்ஸ் ரசிச்சோம்ல நம்ம அந்த டைம்ல, சூப்பரா இருக்கும்.
அந்த செட் மேட்ச் திறந்தாலே வந்து பார்த்துதான் ஓடிட்டு இருக்கும் நேரம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த டீம்ஸாக அந்த மாதிரி பார்த்தா நிறைய ஓடிட்டே இருக்கும். ஆட்ஸையும் தாண்டி வந்து அந்த டைம்ல வந்து இந்த மேட்ச் ப்ரிவியூஸே வந்து எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் கொண்டு வருவாங்க. லைக் மேட்ச் நடக்கிற மாதிரி நவ்ஜோத் சிங் சிந்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அப்புறம் வந்து கௌரவ் கபூரா இருக்கட்டும். இவங்க 2 பேர் சேர்ந்து எனக்கு அப்ப ஹிந்தியும் புரியாது ஒன்றும் புரியாது. செட் மேட்ச் தான் எங்க சேனல்ல அப்போ வரும். ஒரே ஒரு சேனல், அது காசு கட்டி கேபிள்ல வந்து செட் மேட்ச் போடுவோம். நாங்க வந்து சரி ஐபிஎல் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பாக்குறதுக்கு மேட்ச் நம்ம வந்து வெளியில கிரிக்கெட் விளையாடிட்டு வந்து ஈவினிங் வந்து ஐபிஎல் பார்க்க உட்காருவோம். அந்த நடுவில் இருக்க டைம்ல வந்து அப்ப போன்லாம் இல்லைல்ல பெருசா. அப்ப வந்து எதாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க இந்த எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கா வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒன்றும் புரியாது, ஆனா அந்த அளவுக்கு என்கேஜிங்கா ஏதாவது பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு. உண்மையே சொல்லு, நீ யார பார்க்க போறேன்னு எனக்கு தெரியும். மாயத்தில அங்க சைட் அடிக்க போற நாய் தானே நீ. அப்பப்போ வந்து பயத்துல வருவாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஆனா உண்மையிலே கைஸ் அந்த டைம்ல வந்து அந்த ஃபீமேல் ஹேங்கர்ஸ் லைக் வந்து சொல்லக்கூடாது, பட் வந்து அர்ச்சனா விஜயாவா இருக்கட்டும், மாயந்தி லாங்கரா இருக்கட்டும், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீனா அன்வாருமே சரி, அந்த எப்பவுமே என்கேஜிங்கா வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு விஷயம் அப்போவோ இப்போ சேமா இருக்கலாம், அது வந்து ஃபீமேல் கோ ஹோஸ்ட் தான் சொல்லணும். தமிழ்னு சொல்றப்போ நிறைய இன்னொரு அப்டேட் என்னன்னா வந்து அப்டேட்னு இல்ல, ஒரு எவல்யூஷனுமே சொல்லலாம். லைக் வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஐபிஎல்னாலதான் வந்து தமிழ்ன்ற ஒரு கமெண்ட்ரி வர ஆரம்பிச்சது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்ல கமெண்ட்ரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு இப்பவே ஞாபகம் இருக்கு, 2007ல வந்து பாத்தீங்கன்னா ராஜ் டிவி இந்தியா டூர் ஆஃப் பங்களாதேஷ் போயிருந்திருப்பாங்க, கிராமன் போன் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ். அந்த டைம்ல கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ராஜ் டிவி வந்து ஒரு தமிழ் கமெண்ட்ரி விட்டுருந்தாங்க. தமிழ்ல வந்து அந்த மேட்சஸ் எல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஆனா அப்போ வந்து ரொம்ப ஃபார்மலா இருந்துச்சு சரிங்களா. எப்படின்னா வந்து பவுலர் பந்து வீச வருகிறார், மட்டையில் அடித்தது பந்து 4 ரன்கள், இப்படிலாம் இருக்கும் கமெண்ட்ரி. கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் சைல்டிஷா இருக்கும். அது நானே சின்ன பையன், எனக்கே சைல்டிஷா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க, அப்படி இருந்துச்சு. பட் அந்த விஷயம் வந்து இப்போ இவால்வ் ஆகி இப்ப என்னதான் நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் நிறைய பேர் வந்து கலாய்க்கிறாங்க. பட் ஆனஸ்டா சொல்லணும்னா ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குறாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் தான், அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்கிட்ட வந்து இப்போ ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இல்ல அது உண்மைதான் கூட. ஏன்னா இப்ப ஒரு ஃபேமிலியா இருந்து பார்க்கக்குள்ள கேர்ள்ஸ் வந்துட்டு கூடுதலா கிரிக்கெட் பார்க்க மாட்டாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்ததுக்கு பிறகு ஆர்ஜே பாலாஜி வந்ததுக்கு பிறகு கேர்ள்ஸும் இருந்து பாக்குறாங்க. அந்த ஒரு கரெக்ட். ஆர்ஜே பாலாஜி வந்து நல்ல அவரு ஒரு பெரிய இதுவா இருந்திருக்காரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழுக்கா இருக்கட்டும், ஐபிஎல் வந்து தமிழ் கமெண்ட்ரி வர்றதுக்கா இருக்கட்டும். கரெக்ட். என்னதான் வந்து அவங்க சிஎஸ்கேக்கு வந்து கொஞ்சம் பயாஸ்டா இருந்தாலும் அப்கோர்ஸ் அது ரீஜனல் லாங்குவேஜ்னால இருக்காங்க, அது தப்பா சரியான்ற டாபிக்ல நம்ம போக வேணாம். பட் அதெல்லாம் இருந்தாலும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. எஸ்பெஷலி சீகா சாரோட அந்த ஒரு இன்புட்ஸா இருக்கட்டும் புதுசா இருக்கும். அவர் என்னதான் மரியாதை இல்லாம பேசுற, டே என்னடா இது அப்படிலாம் பேசுவாரு. அப்பப்போ இன்புட்ஸ் நிறைய கொடுப்பாரு. இல்லடா இங்க பாரு இது இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த விஷயங்கள்லாம் புதுசா இருக்கும் மேட்ச் பாக்குறப்போ. That's a good addition actually. நீங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்து. ரீசன் என்னன்னு பார்த்தா ஸ்ரீலங்காவில் அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ரீசனால நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு பர்சனலி இப்ப இருக்கிற ஐபிஎல் வந்து எங்கேஜிங்கா இல்லாததுக்கான இன்னொரு ரீசன் வந்து இப்போ என்டர்டெயின்மெண்ட் ஆயிட்டு இப்போ ஃபுல்லாவே வந்து அது ஒரு கமர்ஷியல் படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு எனக்கு ஐபிஎல். ஏன்னா அது ஃபுல்லாவே ஹை ஸ்கோர். லாஸ்ட் சீசன் கூட 250 ஸ்கோர் பண்ணி அதையே சேஸ் பண்ணியிருந்தாங்க பஞ்சாப். இப்ப ரன் ஸ்கோர் பண்றதுதான் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நான் கொடுத்துருங்க. ஏர்லியர் ஸ்டேஜ்ல அப்படி இல்லை. லோ ஸ்கோரிங் இதே இருக்கு. சேப்பாக்ல ஒரு 150 அடிச்சாலே பியூரா சிஎஸ்கே வின் பண்ணுற அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இன்னும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. அஸ்வின் டெபியூட் மேட்ச் அகேன்ஸ்ட் பஞ்சாப் 2009 நினைக்கிறேன், சவுத் ஆப்பிரிக்கா நடந்துச்சு. 113 சம்திங் தான் சிஎஸ்கே ஸ்கோர் பண்ணுவாங்க. 89க்கு பஞ்சாபை வின் பண்ணிடுவாங்க, ஆல் அவுட் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து இப்ப குறைஞ்சு வருது. அது வந்து கிரிக்கெட்டோட சுவாரஸ்யத்தை குறைக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. முன்னாடி வந்து லைக் பேட்டிங் தான் வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்றதுலாம் இல்ல, எல்லாமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸா வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஆனா பேட்டிங் நல்லா இருக்கு, 6 அடிக்கிறப்போ நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு அப்படின்றத பார்த்துட்டு இவங்க வந்து பேட்டிங் சப்போர்ட் பண்ற பிக்சர்ஸா இருக்கட்டும், பேட்டிங் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், ரூல்ஸா இருக்கட்டும், எல்லாமே பேட்டிங்க்கு ஃபேவரா வந்து மாத்தனதுனால அது வந்து கேம் இஸ் மோர் கமர்ஷியல். எல்லாத்துக்குமே முதல் காரணம் இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் தான் ப்ரோ. கிறிஸ் கெயில், போலார்டு அவன் வந்து கொண்டு வந்துட்டாங்க T20 கிரிக்கெட். எங்கேயோ இப்ப எல்லாரையும் பாருங்க, இப்ப அபிஷேக் சர்மாவே அடிச்சிட்டு இருக்கான் ப்ரோ. ஆமா, நீங்க ரூல்னு சொல்றப்போ அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலுமே வந்து ஒரு அடிஷன் தான். அது வந்து நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு ரூலா தான் இருக்கு. ஏன்னா கிரிக்கெட்டை வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணுது அந்த ரூல் அப்படின்ட்டு. அண்ட் அந்த ரூலுமே வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. கரெக்டா. ஸோ இந்த மாதிரி ஓவர் இயர்ஸ் நிறைய ரூல் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 bounces per over வந்து பவுலர்ஸ்க்கு லெவரேஜ் தர மாதிரி இப்போ ரீசெண்டா ஆட் ஆச்சு. பவுலர்ஸ்க்கு அட்வான்டேஜ் வந்து லைக் பேட்ஸ்மேனுக்கு இவ்வளவு தரமே, இந்த இம்பாக்ட் இவ்வளவு தரமே நம்ம பவுலர்ஸ்க்கும் வந்து தரணுமே தந்த மாதிரி இருந்துச்சு அந்த 2 பவுன்ஸ்.
கரெக்ட். ஆமா, இந்த மாதிரி ஒவ்வொரு இயர்லயுமே சின்ன சின்னதா மைனர் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் அது பெருசா வந்து கேமை வந்து இம்பாக்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இது எதுவுமே ரீசன் கிடையாது. ஆக்சுவலி என்ன தெரியுமா ரீசன்? 2013 வந்து 2013 அப்புறம் தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி கேப்டன்சில வந்து டீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, 3 டீமுமே. அப்ப இருந்த அந்த ஃபேன் வார் இருக்கு பாத்தியா, அந்த ஃபேன் வார் இப்ப ரீசெண்டா இல்ல. ஏன்னா வந்து 3 டீம்ஸ்க்குமே அந்த 3 பிளேயர் வந்து கேப்டனா இல்ல, டீம்ஸ்ல இருந்து கேப்டன் மாறிட்டாங்க. இது வந்து ஒரு மேஜர் ரீசனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என் சைட்ல இருந்து. நானுமே இன்னும் மீண்டு வரல, லைக் அந்த 3 பேருமே கேப்டனா இல்ல அப்படின்றதுல எனக்குமே இன்னும் மீண்டு வரல. நானு அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு எல்லாமே போயிட்டே இருக்கு. சோ பாப்போம், விராட் கோலி வந்து இந்த வருஷம் கேப்டன் ஆவார்னு சொல்லிட்டு ஆர்சிபில பேசிட்டு இருக்காங்க. நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆர்சிபியுமே பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் வந்துச்சு நம்ம டாக்ஸ். ஸோ விராட் கோலி எடுத்து போறா இல்லைன்னு தெரியல, பார்ப்போம். என்னதான் பல டீம்ஸ்கள் வந்து போனாலும், பல கலவரங்கள் வந்து போனாலும், எந்த சீசன் வந்து உங்களுக்கு பர்சனலா ஃபேவரட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகிறது வந்து 2010 சீசன். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே வந்துட்டு அந்த சீசன்ல செம அடி வாங்குவாங்க ஒரு மிட் வரைக்கும். அதுக்கு பிறகு ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்து வருவாங்க. அதுவும் ஸ்பெஷலி நிறைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அஸ்வின் முரளிக்கு ஓவரா டீம்ல பிளேயிங் எக்ஸைல வருவார், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் கேரன் பொல்லார்ட் தான் இன்ட்ரோ ஆனாரு. சச்சின் டெண்டுல்கர் வந்து நான் ஓடியே தான் கூட பாத்திருக்கேன், 2003 இருந்து ஓடியே தான். அவர் இப்படி ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனான்றது வந்து அந்த சீசன்லாம் தெரிஞ்சது. ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் பஞ்சாபோட வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாக் அவுட் மாதிரி அந்த மேட்ச் வின் பண்ணணும். அந்த மேட்ச் தோனி ஒரு 6 அடிச்சுட்டு அதெல்லாம் பஞ்ச் பண்ணிட்டு போறதெல்லாம் ஒரு மாஸ், ஒரு இதாண்டா சினிமா அப்படி இருந்துச்சு ப்ரோ. ஸோ அங்க இருந்து ஓவர் கம் பண்ணி மும்பையோட ஃபைனல், அந்த சீசனோட ஒரு பெரிய பெர்ஃபார்ம் பண்ண ஒரு டீம் மும்பை, அதை ஃபைனல்ல பீட் பண்ணி வின் பண்ணதெல்லாம் வந்து சும்மா வேற லெவல் புஷ்பம். எனக்கு அந்த சீசன் தான் பெஸ்ட். ஓகே, ஆக்சுவலி எனக்குமே 2010 தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அவர் சொன்ன அதே ரீசன்ஸ் தான், ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே கப் அடிக்கிறாங்கன்றதுக்காக. பட் அது இல்லாம எனக்கு 2018 சீசன்மே வந்து ரொம்ப ஃபேவரட்டான சீசன். லைக் வந்து போயிட்டோம் ஒரு 2 இயர்ஸ் பேனுக்கு அப்புறம் திரும்ப வரோம், எப்படா வந்து டீம் இருக்க போகுது, பழைய டீம்ஸ்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற அதே சமயத்துல வந்து ஒரு ஆக்சுவலி வந்து டாடிஸ் ஆர்மிலாம் கூப்பிட்டாங்க அந்த டைம்ல. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு 30-35 வயசு பிளேயர்ஸ் எடுத்தோம் அப்படின்ட்டு. எடுத்தாலுமே வந்து டாடிஸ் ஆர்மி தாண்டா, நாங்க சின்ன பசங்க நாங்க எல்லாம் கிடையாது, நாங்க வந்து கிரண்டு பசங்க தான், ஆனா இந்த கிரண்டு பசங்களே ஜெயிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு கப் அடிச்சாங்க அந்த வருஷம். உண்மையிலே சம்மர் கிரிட்டிசிசம் ட்ரோல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ரெகுலரா வந்து வயசான பிளேயர்ஸ் எடுத்துருக்காங்க சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு, ஆனா எதுக்கு எடுத்தோன்றது ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். இந்த கம்பேக் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் வாஸ் அகைன்ஸ்ட் ஆர்ச் ரைவல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வான்கடையில. அதுவும் அந்த மேட்ச் வந்து செம்ம நெயில் பைட்டிங்கா சூப்பரா இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம், அந்த ஓஜி கேதார் ஜாதவ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்ச கேதார் ஜாதவ் அந்த மேட்ச் தான். லைக் வந்து ஏதாவது ஒரு கால் இன்ஜுரி இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம ரிட்டையர் ஆகிட்டு திரும்ப வந்து லாஸ்ட் பால் அந்த ஸ்கூப் அடிச்சு 6 அடிச்சு முடிப்பாரு. செம்ம மேட்ச், அது செம்ம நெயில் பைட்டிங்கா இருந்துச்சு. அண்ட் அந்த வருஷம் தான் பாத்தீங்கன்னா நம்ம காவேரி இஷ்யூனால வந்து இங்க நடக்க இருந்த ஹோம் மேட்சஸ் எல்லாம் வந்து பூனேக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சாங்க. அதுமே வந்து நிறைய கேள்வி இருந்துச்சு. லைக் வந்து சேப்பாவுக்காக ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் எடுத்த ஒரு டீம் எப்படி வந்து பூனேல போயிட்டு ஃபேர் பண்ண போறாங்க அப்படின்னு இருக்கும்போது ருக்கோ அப்படின்ட்டு வந்து பூனேயுமே வந்து நம்ம ஹோமா வச்சு சமயம் வந்து ஜெயிச்சோம் அந்த சீரீஸ் ஃபுல்லா. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அந்த ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் கிரிக்கெட் ஹிஸ்டரி ஐ திங்க் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் ஃபேன்ஸ்க்காக ஒரு ட்ரெயினையே விட்டாங்க. லைக் சேப்பாக், ஐ மீன் சென்னையில இருந்து பூனே வரைக்கும் விசில் போர்டு எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து டூ அண்ட் ஃப்ரோ வந்து ஃபார் த சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா வந்து விட்டாங்க. அண்ட் எஸ், மீ ஐ பர்டிகுலர்லி வாஸ் பார்ட் ஆஃப் தட் அஸ் வெல். ஃபர்ஸ்ட் விசில் போர்டு எக்ஸ்பிரஸ்ல நானும் போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சுங்க. லைக் ஒரு 100 ஆஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரே இடத்துல ஒண்ணு கூடி நல்லா சிரிச்சிட்டு பேசிட்டு மேட்சை வந்து பார்த்துட்டு சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் மேட்ச், அது ரொம்ப ஒன் சைடா பார்த்தா வேற விஷயம். அந்த சீசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீசன் 2018. உனக்கு என்ன ஹரிஷ்? எனக்கு வந்து பர்சனலா வந்து 2013 வந்து ரோஹித், நான் பெரிய ரோஹித் சர்மா ஃபேனு, அங்கங்க சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான், கோச்சுக்காதீங்க. ரோஹித் சர்மா ஃபேன்னால எனக்கு வந்து ரோஹித் சர்மா என்ட்ரி ஆகும்போது மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய அவ்வளவு பெரிய பிரான்சைசி வந்து கொடுக்குறாங்க. அது வந்து அந்த அதே வருஷம் வந்து டைட்டில்லாம் அடிச்சு காட்டுறாரு ரோஹித் சர்மா. ஸோ அது வந்து செம்ம பிரேக்கா இருந்துச்சு. ஒரு யங்ஸ்டர் வராரு டக்கு டக்குன்னு. அந்த டைம்ல எனக்கு ரோஹித் சர்மா வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. முன்னாடி வந்து டெக்கான் சார்ஜர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலா 2013 ஐபிஎல் வந்து மும்பை இந்தியன்ஸாவும் சரி ரோஹித் சர்மாவும் சரி ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019 சொல்லி ஆகணும். ஒரு மும்பை ஃபேனா வந்து என்ன தேவை, ஒரு டிராஃபி தேவை, அப்புறம் சிஎஸ்கே அடிக்கணும், இதுதான் வந்து ஒரு குறிக்கோளா இருக்கும். அந்த மாதிரி நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன், சிஎஸ்கே வந்து ரைவல், சிஎஸ்கே வந்து அடிக்கிறது வந்து மும்பை ஃபேனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வைஸ் வர்சா ஃபார் சிஎஸ்கே ஃபேன் சேம் தான். அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து 4-0 வந்து ஒயிட் வாஷ் பண்ணி 4 மேட்ச் ஆடி இருப்பாரு சீசன், 4 மேட்ச்மே ஒயிட் வாஷ் பண்ணி ஃபைனல்ஸுமே வந்து ஒரு நெயில் பைட்டிங் த்ரில்லரா வந்து நாங்க ஜெயிச்சுட்டு போயிருப்போம். அந்த சீசனாலுமே வந்து எனக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடு அது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. டே சர்துல் தாக்கூர், எங்கடா இருக்க?
அது மலிங்கோட பிரில்லியன்ட் ஸ்லோவர் ஒன்று போட்டுருவாரு. அது அன்எக்ஸ்பெக்டட் ஸ்லோவர். ஸோ பாருங்க ஸ்ரீலங்கன் ஃபேன்ன்றதுனால வந்து அப்பப்போ ஐ அம் இந்தியன் ஃபேன் ப்ரோ. ஸ்ரீலங்கா ஃபேன்லாம் இல்ல ப்ரோ, இந்தியா ஃபேன் ப்ரோ. ஐபிஎல் எவல்யூஷன் பத்தி பார்க்கும்போது இன்னும் ஒரு விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன்ஸ். ஆக்சுவலி ஐபிஎல் ஆக்ஷன் பத்தி பேசணும்னா ஒரு பெரிய வீடியோ இது பத்தி வந்து மேக் பண்ணலாம், ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. பட் சுருக்கமா சொல்லணும்னா 2008 வந்து எம்எஸ் தோனியை வந்து சிஎஸ்கே வந்து 9.5 crores அந்த டைம்ல வந்து சைன் பண்றாங்க. அண்ட் அந்த டைம்ல அதான் வந்து ரெக்கார்டு பிட்டா இருந்துச்சு ஆக்ஷன் பிரைஸ். பட் இப்போ 2025 ஒரு 17 இயர்ஸ் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் எல்எஸ்ஜி வந்து 27 crores வந்து சைன் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 17.5 crores வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு என் பிரைஸ். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஐபிஎல் வளர்ந்திருக்கு. ஐபிஎல்னால வந்து பர்ஸும் வளர்ந்திருக்கு, பர்ஸ்னால வந்து பிளேயர்ஸும் வளர்ந்திருக்காங்க ஓவர் தி இயர்ஸ். சோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆக்ஷன். சோ இந்த ஆக்ஷனோட டைனாமிக்ஸ், ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஓவர் தி இயர்ஸ் அப்படின்றத ஒரு பெரிய வீடியோவா நாங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து மேக் பண்ணுவோம். இன்கேஸ் அதுவும் இன்ட்ரெஸ்ட்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஸோ பேசிக்கா இந்த வீடியோட பர்பஸ் என்னன்னா, லைக் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் வந்து என்ன அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருந்துச்சு எவல்யூஷனா வந்து கிரிக்கெட் எப்படி மாறிச்சு ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் நாங்க வந்து மிஸ் பண்ணோம், இப்போ 2025 இதெல்லாம் நாங்க மிஸ் பண்றோம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருப்போம். நீங்களும் இதுல இருக்க விஷயங்கள் கண்டிப்பா ஏதாவது சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது தவிர்த்து வேற ஏதாவது இருந்தா கூட இந்த விஷயம் எல்லாம் இருந்துச்சு ப்ரோ, இப்போ இது வந்து நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு அந்த டைம்ல, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதையும் மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. முன்னாடி ஐபிஎல் புதுசா வரும்போது அதுக்கு ஒரு அட்வர்டைசிங் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்பெனி வந்து புதுசா கிரியேட்டிவா என்கேஜ்மெண்டா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணதுனால அது நம்மளுக்கு ஒரு நல்லா என்கேஜிங்கா இருந்துச்சு. லைக் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது சரி, அது ரெஃபரன்ஸா யூஸ் பண்றப்போதான் சரி. அப்புறம் வந்து ஐபிஎல்லுமே வந்து லைக் நிறைய என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி லைக் இன்னும் ஐபிஎல் வந்து என்கேஜ்மெண்டா கொண்டு போகணுன்றதுக்காக அவங்க போட்ட எஃபர்ட்ஸா இருக்கட்டும் சரி, அதெல்லாம் தான் வந்து முன்னாடி வந்து ஐபிஎல் வந்து இந்த அளவுக்கு பீக் ஆக்குனதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஒரு பிராண்ட் ஆக்கப்ப ட்ரை பண்ணாங்க. இப்போ ஐபிஎல்லே ஒரு பிராண்ட்ன்றதுனால நத்திங் மோர் டு அட்வர்டைஸ் ஐபிஎல் மோர் தென் திஸ் அப்படின்றது மாதிரி இன்னும் அவங்க வந்து எஃபர்ட்ஸ் போடுறதே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து நாங்க பிசிசிஐக்கு வந்து பர்சனலா ஒரு ரெக்வஸ்டே இருக்கிறோம். ஐபிஎல் வந்து முன்னாடி நீங்க கொண்டு வந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஆஸ் அ ஃபேன்ஸா நாங்க வந்து நாங்க கேட்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா முன்னாடி நீங்க வந்து ஐபிஎல் வந்து க்ரோத் ஆயிடுச்சு, நீங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஓகே. அப்போ இருந்த கண்டிஷன்ல நீங்க அவ்வளவு பண்ண முடியும்னா இப்ப எவ்வளவோ பண்ண முடியும் நினைச்சா. ஏன்னா இப்போ எவால்வ் ஆயிருக்க டெக்னாலஜிஸ் எல்லாம் வச்சு நீங்க நிறையவே பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் இன்வெஸ்ட் இன் சம் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஐபிஎல். அது வந்து இன்னுமே வந்து எங்களை மாதிரி ஃபேன்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏதோ ஐபிஎல் நடக்குது பார்த்தோம் போனோம்னு இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் பர்சனலா. பிசிசிஐ சேர்மன் ரோஜர் இப்படி நினைச்சிட்டு இருப்பாரு, ஏன்டா டே என் மருமகளை பத்தி பேசுறது மட்டும் இல்லாம என்ன வேற இந்த வீடியோ பார்த்து சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா? அப்படியே கொஞ்சம் மைத்திலாகிறே கொண்டு வரலாம் நினைக்கிறேன். கூட்டு வாங்க, நல்லா இருக்கும். ப்ளீஸ் ராஜர் பினி சார் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நம்ம சைட ஹோஸ்ட் பண்ண சொல்லி கூட்டு வாங்க. சோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா வந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.